அவர்களே, உங்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக தேசமே ஒன்றுபட்டு நிற்கிறது. வீழ்ந்த ஒவ்வொரு உயிரும் ஏற்படுத்திய வலியும் வேதனையும் Speaker madam, honorable speaker madam, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்த அரசு இந்தியா தொடுத்த எதிர்வினை, அது சார்ந்த ஒரு விவாதத்தை மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு இந்த அவையிலே நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கடந்த 2 மாதங்களாக இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 மாதங்களாகவும் பொறுப்புணர்ச்சியினால் என்ன என்று விலை கேட்பதை போல ஆளுங்கட்சி தரப்பு தொடர்ந்து வினையாற்றி கொண்டிருக்கிறது. அவற்றினுடைய ஒரு சான்றுதான் இந்த அவையிலும் இப்பொழுது நடந்திருக்கிறது என்பதை முதலிலே நான் பதிவு செய்கிறேன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார். 2016ஆம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்த பொழுது ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ, 2019ஆவது ஆண்டு பாலக்கோடு தாக்குதல் நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ அதுவே தான் இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் பேசிய இவ்வளவுக்கும் பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் எப்படி நடந்தது? தாக்குதல் துவங்கி 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது. 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி, ராணுவத்தின் தோல்வி, CRPF தோல்வி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி, 3னுடைய தோல்வி. இதற்கு யார் பொறுப்பேற்க போவது? அதிகாரிகளா, அமைச்சரா? ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா? யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வீர்களே, இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவிலே இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கிக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார். எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிரதமர் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார். சரி, கோயிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிற ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா, நியாயமா? ஏன் அதுவும் சிறப்பு வழிபாட்டுக்கு வாருங்கள், சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இங்கே வராமல் பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார். கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று. நடத்தினார். யார் நடத்தினார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தினார். கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை. இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஆகிய நாங்கள் IMF சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை. IMF நிர்வாக குழுவில் 25 நாடுகள் இருக்கிறது. ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது, ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது,
ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது. இதுவெல்லாம் சர்வதேசிய அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோழை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனுரா தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள். நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தோம், எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள். என்ன விசித்திரம் தெரியுமா? உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்கட்சி குழுவில் பங்கெடுத்தோம். ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம்தான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குழுவிலும் 1 அல்லது 2 இஸ்லாமிய எம்பிக்கள் பங்கெடுத்தார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய எம்பிக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற முதல் விஷயம் இதுதான். அதை கொடுத்தவர்கள் எதிர்கட்சிகளாகிய நாங்கள். நேற்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார். நான் ஒரு வரலாற்று மாணவன், வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சொல்கிறேன். சோழ பேரரசு, ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும், தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார். ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார். இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்லுகிறார். என்ன சொன்னார்? சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார். ராமன், கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மலினமாக பயன்படுத்துவது நியாயமா? ஆத்திகவாதிகளின் மனம் புண்படாதா? இந்துக்களின் மனம் புண்படாதா? மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம். மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோஃபியா குரேஷிக்கு ஏற்பட்ட அவமானத்தை, அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் எம்பி விஜய் ஷா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏன்? அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில்ஷா. அதில்ஷாவினுடைய வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு அதில்ஷா அல்ல, தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கான அதில்ஷாக்கள், ஆயிரக்கணக்கான அதில்ஷாக்கள் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள். அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. வேதனையோடு நாங்கள் சொல்லுகிறோம், மத ரீதியான வேறுபாடுகளை பயங்கரவாதத்தை வைத்து அதிகரிக்க முடியாது என்பதுதான் இந்தியா சொல்லுகிற செய்தி. அதுதான் இந்தியா. அந்த இந்தியாவை உங்களால் ஒருபோதும் பிளக்கவோ வெறுக்கவோ முடியாது. நாங்கள் வெல்லுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். माननीय सदस्य श्री दिलेश्वर कामेत जी பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை நல்கிய தங்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு உயிரிழந்த 26 பேர் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரின் நலன்களுக்கு அரசு என்ன இழப்பீடு தந்தது என்கிற விவரம் தெரியவில்லை. அவர்களில் குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதா என்கிற விவரமும் வெளியாகவில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை முதலில் ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்.
அந்த படுகொலையை தடுத்திருந்தால் நாம் பெருமைப்படலாம், இந்த அரசின் நடவடிக்கையை பாராட்டலாம். ஆனால் படுகொலை நிகழ்ந்துவிட்டது. 26 அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், திருப்பி தாக்கியிருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம். இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. மிகப்பெரிய நாடு, பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது பல மடங்கு வலிமையுள்ள ஒரு தேசம், 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாட்டை மிக இலகுவாக அவர்கள் உள்ளே புகுந்து தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பகல்காம் தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால். இது நாட்டின் மக்களுக்கு உள்ள பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. உளவுத்துறையின் தோல்வி, பாதுகாப்புத்துறையின் தோல்வி, ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுய விமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை மீண்டும் வலுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தரும். வெளியுறவு கொள்கையும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. காஷ்மீர் தொடர்பாக நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டால் காஷ்மீர் சுதந்திர தேசமாக மாறிவிடும், பயங்கரவாதம் முற்றாக ஒழிந்துவிடும், பொதுமக்கள் அங்கே சுதந்திரமாக உழவ முடியும், சுற்றுலா வளர்ச்சியடையும் என்றெல்லாம் நம்முடைய அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது. 370 நீக்கப்பட்டது. ஆனால் என்ன நிலை? அதன் பிறகுதானே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள். ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி? அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி? எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பகல்காமுக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி? அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை. இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது, கேள்வியை எழுப்புகிறது. ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கப்பட்டது, படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு காஷ்மீர் ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பயங்கரவாத தாக்குதலால் இப்போது சுற்றுலா அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா மூலம் மட்டுமே பெரும்பான்மையான வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம் ஜம்மு காஷ்மீர். இன்றைக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நம்முடைய மைய அரசு, ஒன்றிய அரசு சிறப்பு பொருளாதார உதவியை ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும், மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2023-2024 ஆண்டிய டிஃபென்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி, அந்த நிலைக்குழு இது தொடர்பான ஆய்வை செய்து விமானப்படையில் போதிய விமானங்கள் இல்லை, விமானப்படை மேலும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும், இன்னும் பைலட்டுகள் விமான ஓட்டிகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளை வழங்கியது. ஆனால் இதுவரையில் அது குறித்து அரசு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது. நாம் சொல்லுகிறோம் அவர்களை துல்லியமாக தாக்கினோம், அந்த பயங்கரவாதிகளின் பதுங்கு முகாம்களை அழித்தோம் என்றெல்லாம் பெருமை பொங்க சொல்லுகிறோம். பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸ்ரீநகர், ஜம்மு, பூஜ், பத்திண்டா போன்ற பல பகுதிகளை சுட்டிக்காட்டி இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், ரஃபேல் விமானங்கள் 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது எது உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை, பொதுமக்களுக்கு புரியவில்லை. ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அந்த விமான தொடர்பாக நடந்த
ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது. ரஷ்யாவை மட்டுமே ராணுவ தளவாடங்களுக்கு நம்பியிருப்பதை அரசு கைவிட வேண்டும். இன்னும் பல நம்பிக்கைக்குரிய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ட்ரோன் போன்ற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு, விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச அரங்கில் இந்திய தேசத்தின் நன்மதிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை எத்தனை நாடுகள் கண்டித்திருக்கின்றன? அமெரிக்க அரசின் நிலைப்பாடு என்ன? அந்த நாட்டின் ராணுவ அதிகாரியை அழைத்து அவர் விருந்து கொடுக்கிறார். அதற்கு என்ன பொருள்? இந்தியா எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லுகிறார். இந்த போரை நான் தான் நிறுத்தினேன், இந்திய அரசு நிறுத்தவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அமெரிக்க அரசை எதிர்த்து நாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம்? அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற இந்திய குடிமக்களை கால்விலங்கு கைவிலங்கு போட்டு விலங்குகளை விட மோசமான முறையிலே கொண்டு வந்து இங்கே இறக்கினார்கள். ஒரு வார்த்தை அமெரிக்காவை நாம் கண்டிக்கவில்லை. ஆக நம்முடைய அரசின் வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வி அடைந்திருப்பதை போல உள்நாட்டில் நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம். இங்கே மதவாத அடிப்படையில் முஸ்லிம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறோம். நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது. ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் துருக்கிக்கு எதிரான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்கிறது. சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இது முஸ்லிம் வெறுப்பை வெளிவிவகார கொள்கையிலும் நாம் உட்படுத்துகிறோம் என்பதை காட்டுகிறது. எனவே மதவாத அரசியலும் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியலை அரசு கைவிட வேண்டும். உள்நாட்டு மக்களின் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும். வெளிவிவகார கொள்கையில் ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் நாம் அனைத்து சர்வதேச நாடுகளோடும் நல்லிணக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.